பாருங்க, இன்னைக்கு டாபிக் வந்து கிளாக், கடிகாரம் அப்படிங்கிற ஒரு ரீசனிங்ல, லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு டாபிக். ஸோ யாருக்கெல்லாம் வருங்கிறது நம்ம லிஸ்டே கொடுத்துருக்கோம். பேங்க் எக்ஸாம்ஸ், நிம்செட், டான்செட், கேட், மேட், நிஃப்ட், கியூட், ஸோ ஐபிஎம் அவங்க படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, ஆல் எக்ஸாம்ஸ்க்கும் கிளாக் அப்படிங்கிற ரீசனிங் டாபிக் யாருக்கெல்லாம் இருக்குதோ அதில் வருங்க. ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து பேசிக் கான்செப்ட் என்ன, எப்படி ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கிளாக்குக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பேசிக் கான்செப்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. அப்படியே கவனிச்சா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலி கிளாக் டெய்லி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 24 hours 1 day, 60 minutes 1 hour, 60 second வந்து 1 minute. அதே மாதிரி 7 days, 52 weeks, 365 days வந்து 1 year, 12 month 1 year, எல்லாம் நம்ம இந்த பேசிக்ஸு தெரிஞ்சது தான். இன்னும் டீப்பாக உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். 60 minutes நம்ம வந்து 1 minute, சரிங்களா? 60 minutes வந்து 1 hour, 60 second வந்து 1 minute. ஸோ அதே இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து வேற மாதிரி ஒரு ஸ்லைடில் தான் பார்த்துருக்கோம் இந்த பேசிக்கில். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கிளாக்கவே டைரக்டாக எடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் காமிக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ பெரிய முள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செகண்ட் ஹேண்ட், சரிங்களா? சிறிய முள் வந்து பிக் ஹேண்டாக இருக்கும், அது வந்து மினிட் ஹேண்ட். ஸ்மாலர் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரலி எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்கிறது வந்து அவர் ஹேண்டையும், சரிங்களா? ஸோ அவர் ஹேண்ட் இருக்குல்ல, அதை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே போல் மினிட் ஹேண்டை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. செகண்ட் ஹேண்டு கேட்கல இது வரைக்கும். அதனால் இந்த சிறிய முள்ளும் பெரிய முள்ளையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து மணி முள், நிமிட முள்ளை சரியாக கவனித்து வச்சுக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படி கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த கிளாக்கு வரைய தெரியணும் ஃபாஸ்ட்டாக. அது மாதிரி ரீசனிங் டாப்பிக்கு, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிளாக்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லி வரைஞ்சி காமிப்போம். இப்போ இந்த கிளாக்கை பாருங்களேன். இந்த 12 o'clock இருக்கு பார்த்தீங்களா, இந்த 12லேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா 3, 6, 9 அப்படியே ஒரு குவார்ட்டராக இருக்கும். 90 degree, 90 degree, 90 degree, டோட்டலி 360 degreeயாக இருக்கும். ஸோ அது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டைம் இருக்கு இல்லையா? அந்த டைமில் வந்து அந்த 1 வரும்போது 30 degree, 2 வரும்போது எகைன் நெக்ஸ்ட் 30 degree, 30 degree 30 degreeயாக ஒரு 12-30 degree பிரித்து வச்சிருக்கிறது தான் கிளாக். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடுத்த ஒன்று பாருங்க, அதில் வந்து சின்ன சின்ன லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 12 o'clock-க்கும் 1 o'clock-க்கும் நடுவில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த 5 சப்டிவிஷனை வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனும் வந்து 6 degree, அதாவது 1 minute வந்து 6 degree அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 2 6 degree 2 minutes, 18 degree 3 minutes, 4 minutesக்கு 24 degree, 5th minutes வரும்போது 30 degreeயாக மாறிடும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்லையும் இது மாதிரி நம்ம பார்த்தது தான். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. அடுத்தது பாருங்க, அவர் ஹேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் ஹேண்ட் ஸோ 12 ஹவர்ஸ்க்கு 360 degree போயிட்டு இருக்காமா. ஸோ 1 ஹவருக்கு 30 degree, 1 மினிட்டுக்கு வந்து 0.5 degree, 60 minutes, அதாவது மினிட் ஹேண்ட் வந்து 60 minutes 360 degree, 1 மினிட்டுக்கு வந்து 6 degree, 1 செகண்டுக்கு 0.1 degree. அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்
60 செகண்டுக்கு வந்து 360 டிகிரி, 1 செகண்டுக்கு வந்து 6 டிகிரி. ஸோ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறது? சார்ட்டாக தெரியுது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கவனிங்க, கிளாக்கை கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், செகண்ட் முள். நம்ம செகண்ட் முள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டோம், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் முள் ஒரு ரவுண்டுன்னா என்ன மீனிங்? ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது என்ன மீனிங் ஆகுது? 360 டிகிரி. புரியுதுங்களா? 360 டிகிரி. இது செகண்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, 360 டிகிரி சுற்றி வரணும் அப்படின்னா நமக்கு எத்தனை டைமிங் எடுத்துக்குது அப்படின்னா 60 செகண்ட் டைமிங் எடுத்துக்குது. அப்போ 360 டிவைடட் பை 60 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 6 டிகிரி. 6 டிகிரி ஒரு செகண்ட்லேயே வந்து போயிட்டு வருது. ஒரு செகண்டுக்கு 6 டிகிரி இந்த பெரிய முள், அதாவது செகண்ட் முள் வந்து நகருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுங்க. இதை வச்சு நம்ம மேக்ஸ் போட மாட்டோம். நெக்ஸ்ட் போலாம். இதுவே அவர் ஹேண்ட் என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். அவர் ஹேண்டுங்கிறது எப்படி? ஒரு முள் இருக்குது, சின்ன முள்ளா இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 360 டிகிரி சுற்றி வரணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? 12 ஹவர்ஸ் ஆயிடுங்க. அதான் அங்கே நோட் பண்ணியிருக்கோம். 12 மணி நேரம் இருந்தால் தான் ஒரு சிறிய முள், அதாவது அவர் ஹேண்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரும், 360 டிகிரி சுற்றி வரும். இப்போ இந்த 360-ஐ 12ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம்னு எவ்வளோ வரும்? 30 டிகிரி வந்துடுங்க. சரிங்களா? இந்த 30 டிகிரி பர் ஹவரில் நகருது. 1 ஹவருக்கு 30 டிகிரி நகருது. இதுவே டிவைடட் பை 60 போட்டுக்கலாமா? 30 டிவைடட் பை 60 போடுங்க. எதுக்கு பார்க்க போகிறோம்? மினிட்டுக்கு. ஸோ ½ டிகிரி பர் மினிட். பார்த்துங்க, ½ டிகிரி பர் மினிட், மறந்துடக்கூடாது. இதை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். இதே போல் நம்ம வந்து மினிட் ஹேண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? ஸோ மினிட் ஹேண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நம்மள்ட்ட வந்து இந்த மினிட் ஹேண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் முள் இல்லையா? மினிட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மினிட் ஹேண்டு ஒரு ரவுண்டு, அதாவது 360 டிகிரி சுற்றி வரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் எடுத்துக்குங்க. 1 ஹவர். 360 டிகிரி பர் ஹவர் தான். ஸோ அவரை கேன்சல் பண்ணி நம்ம வந்து 60 மினிட்ஸ் போட்டுக்கலாமா? அப்போ என்ன ஆகும்? 6 டிகிரி பர் மினிட் அப்படின்னு வந்துடும். இன்கேஸ் தேவைப்பட்ட செகண்ட்ஸ்லையும் போடலாம். டிவைடட் பை 60 போட்டுக்குங்க. அப்போ என்ன வரும்? 0.1 டிகிரி பர் செகண்ட். ஸோ சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதான். இதை தான் எடுத்து திரும்ப நம்ம கால்குலேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, எது அவர் ஹேண்ட், எது மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட். அதுக்காக ஒரு பிக்சரைஸ் ஃபார்ம் ஆகிருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேசிக் கான்செப்டை கவனிங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை தான் இப்போ நோட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்? இப்போ தான் பார்த்தோம். எத்தனை டிகிரிங்க? 360 டிகிரி. 360 டிகிரி. அவர் ஹேண்டு வந்து 360 டிகிரி இன் 12 ஹவர்ஸ் போனிச்சு அப்படின்னா அடுத்தது என்ன வருங்க? 30 டிகிரி பர் ஹவர். அதுக்கப்புறம் 6 டிகிரி பர் மினிட். 6 டிகிரி பர் மினிட். ஸோ இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் க்ளோஸ் ஆகுது. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் மினிட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. மினிட் ஹேண்டு 360 டிகிரி பர் ஹவர். 360-ஐ 60ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 360-ஐ 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? புரியுதுங்களா? 6 டிகிரி பர் மினிட். ஸோ அவர் ஹேண்டு 6 டிகிரி பர் மினிட் சொல்லி முடித்தோம். சரிங்களா? ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல சின்னது என்னது, இந்த இடத்துல ஒரு 60 போட்டிருக்கணும். 60 போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்?
ஆஃப் டிகிரி இல்லையா, ஆஃப் டிகிரி பர் மினிட் தான் சரியானது அவர் ஹேண்டுக்கு. மினிட் ஹேண்டுக்கு 6 டிகிரி பர் மினிட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதாங்க. ரைட், இப்போ நம்ம வந்து ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அதாவது சார்பு வேகம் என்றால் என்ன? இப்போ ஒருத்தர் A கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, இன்னொருத்தர் வந்து B கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் போறாங்க அப்படின்னா A minus B கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒருத்தர் வந்து சேம் டைரக்ஷன், இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போனார் அப்படின்னா, சரிங்களா, A plus B கிலோமீட்டர் பர் அவர். புரியுதுங்களா? இது சாதாரண ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். கிளாக்குக்கு போய்க்கலாம். கிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்ன மீனிங்க? அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவர் ஹேண்டு மினிட் ஹேண்டு ரெண்டுமே வந்து என்னங்க, சேம் டைரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ரெண்டுமே சேம் டைரக்ஷன்லாம் போயிட்டு இருக்குது. அதனால சேம் டைரக்ஷன் போனால் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? A minus B அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். அதனால கவனிங்க, 6 டிகிரி minus of degree which is equal to the 5½ degree. 6 degree minus of degree which is equal to the 5½ degree. இந்த 5½ degree தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ நம்ம வந்து மினிட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, மினிட் ஹேண்டு சுத்த சரிங்களா, அவர் ஹேண்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோமா. செகண்ட் ஹேண்டு சுத்த மினிட் ஹேண்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மினிட் ஹேண்டு சுத்த அவர் ஹேண்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாரும் ரிலேட்டிவ் ஸ்பீட்ல இருப்பாங்க. சரி, 5½ டிகிரினா என்ன அதை கவனிங்க. 5½ டிகிரிக்கு நம்ம எப்படி எழுதலாம்? 11/2 எழுதலாமா? 11/2 புரியுதுங்களா? ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. 5½ டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 11/2. ஸோ எங்கெங்கெல்லாம் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் அந்த பாக்ஸ்லாம் எடுத்து நம்ம கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதான் வந்து பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் தான் அந்த கொஸ்டின்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, அடுத்தது வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக் பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி சரிங்களா, 0 டிகிரி வித் ஈச் அதர் அப்படி என்ன மீனிங்? 0 டிகிரி வித் ஈச் அதர் அப்படி என்னன்னா ரெண்டுமே கோயின்சிடென்ட் ஆகுது. ரெண்டுமே கோயின்சிடென்ட் ஆகுது. அதாவது பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் 0 டிகிரி ஈச் அதர் கோயின்சிடென்ட் ஆகுது அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 11 டைம்ஸ் வருங்க. இதான் பேசிக்ஸ். 11 டைம்ஸ் வரும். அப்போ கோயின்சிடென்ட் ஓவர்லேப், கோயின்சிடென்ட் ஓவர்லேப் இப்படி வந்தாலே 11 டைம்ஸ் தான். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு முள் சுத்திட்டு இருக்குல்ல, அப்போ ஒன்று வந்து 360 டிகிரி பெரிய முள்ளும் அடுத்த முள் வந்து 360 டிகிரி பெரிய முள் சிறிய முள் ரெண்டுமே 360 டிகிரி 360 டிகிரி டிவைடட் பை இந்த 11 டைம்ஸ் போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 divided by 11 which is equal to 65 5/11 times. அப்போ அந்த 65 5/11 times அப்படிங்கிறது தான் கோயின்சிடென்ட்
ஓவர்லேப். புரியுதா? ரெண்டு முள்ளும் வந்து ஒன்றுக்கு மேல ஒன்று ஓவர்லேப் ஆகிறதும் 65/5/11 டைம்ஸும், ரெண்டுமே ஒன்று சேர்றதும் 65/5/11 டைம்ஸும். சரி, 0 டிகிரிக்கு சொல்லியிருக்கீங்களே, 180 டிகிரின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, 0 டிகிரியோட மீனிங் என்னன்னு இங்க சைட்ல போட்டு காமிக்கிற பாருங்க. கிளாக்ல ரெண்டு முள்ளும் ஒன்று மேல ஒன்று இருப்பது, ரெண்டு முள்ளும் ஒன்று மேல ஒன்று இருப்பது 0 டிகிரி. 180 டிகிரினா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கும். ஒரு முள்ளு இப்படி இருந்துச்சுன்னா ஒரு முள்ளு இப்படி இருக்கும். சரிங்களா? 180 டிகிரி. இதுவும் எத்தனை டைம்ஸ் இருக்குமாமா? இதுவும் 11 டைம்ஸ் இருக்கும். அப்போ 0 டிகிரி ஈச் அதரும் 11 டைம்ஸ் தான், 180 டிகிரி 11 டைம்ஸ் தான். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, 0 டிகிரிக்கும் சரியா 0 டிகிரி அண்டு 180 டிகிரி இதற்கு மத்தியில எத்தனை டைம்ஸ் ஓவர்லேப் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு 11 டைம்ஸும் இங்க ஒரு 11 டைம்ஸ், மொத்தம் 11 + 11 22 டைம்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் வந்து டைரக்டாகவும் கேட்கலாங்க, இன்டைரக்டாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கிளாக்கோடைய பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாங்க. ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாக்ல. ஜென்ரலாக இந்த கிளாக் சம்ஸ்லேயே வந்து ரெண்டு சம் கேட்பாங்க. ரெண்டு சம் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஆங்கிள், டைம், அந்த ரெண்டு சம் என்னங்க, ஆங்கிள் வச்சு என்னன்னு கேட்பாங்க, அதாவது தீட்டா என்னன்னு கேட்பாங்க, இல்லாட்டி டி என்னன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அதாவது டைமிங் கொடுத்துட்டு ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க, ஆங்கிளை கொடுத்துட்டு டைமிங் கேட்பாங்க. இந்த ரெண்டு சம் தான் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கான். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்இபி, ஏஇ எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரீசனிங் கொஸ்டின் கேட்டானா அதில் ஆங்கிள் கேட்பான், இல்லை டைம் கேட்பான். சரி, என்ன பர்சன்டேஜ் சான்ஸ் சொல்லலாமா? 75% சான்ஸ் வந்து ஆங்கிள் தான் கேட்டுட்டு இருக்கான். 25% சான்ஸ் இல்லையா, வாய்ப்புகள் வந்து டைம்ல தான் கேட்குறாங்க. ஆங்கிள் கொடுத்து டைம் கேட்கறது வந்து 25%, டைமிங் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்கறது தான் 75% சான்ஸ். இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தீட்டா எப்படி இருக்கும். தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி, கவனிச்சுக்கோ, தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு தி, மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்கணும். அவர் ஹேண்ட். சரிங்களா? அவர் ஹேண்டுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர் ஹேண்டுனா என்ன? அவர் ஹேண்டை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தோம். புரியுதுங்களா? அவர் ஹேண்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க, 30 டிகிரி, சரிங்களா, 30 டிகிரி பர் அவர் பார்த்தோமா இல்லையா? அவர் ஹேண்ட் வந்து 30 டிகிரி பர் அவர். அப்போ அந்த 30 டிகிரியை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அவர் ஹேண்ட் இன்டு 30, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போடுறோம். அதுக்கப்புறம் மினிட் ஹேண்டு இன்ட்டு என்ன பண்ணுங்க, 360 டிகிரி பர் ஹவர்னு போடக்கூடாது. ஏன்னா மினிட் ஹேண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் ஹேண்டையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே வரனால ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். எவ்வளவு? 11/2, அதாவது 5.5 சொன்னோம் பார்த்தீங்களா, 5.5. அந்த 5.5 தான் இப்போ 11/2 எழுதியிருக்கோம். சரி, இந்த மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைனஸ் ஆக்சுவலி இது மைனஸ் கிடையாது, இது என்னங்க, டிஃபரன்ஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கும். இப்போ மைனஸ்க்கும் சப்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? அது வித்தியாசத்துக்கும் அதே மாதிரி அது சொல்லுவாங்கல்ல, மைனஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸில் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எது பெரிய வேல்யூவோ அதுதான் வந்து பாசிட்டிவ் வரும், எது மைனஸில் பெருசோ அது நெகட்டிவாக மாறிடும். அது உங்களுக்கு தெரியும் சாதாரண மேக்ஸ் கால்குலேஷனில்.
ஆனா இந்த இடத்துல அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இந்த ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு அவர் ஹேண்ட் இன்ட்டு 30 மைனஸ் மினிட் ஹேண்ட் இன்ட்டு 11/2. அவ்வளோதான். இந்த பர்டிகுலராக இந்த ஃபார்முலாஸில் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட இதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதே போல் கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ட்ராக்ஸ், ரேஸு, அதுக்கப்புறம் வந்து பர்மிட்டேஷன், காம்பினேஷன், இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணாமல் அது இருந்தாலும் இப்போ சொல்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் உங்களால். ஸோ கவனிச்சுட்டு வந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க. இஃப் எ கிளாக் started at a noon, ஓகேங்களா, then angle tanned by the hour hand at 3:45 p.m. is. So first question, it's not a direct question, indirect question actually. ஒரு கடிகாரம் நண்பகல் வேளையில் தொடங்கினால் மதியம் 3:45 மணிக்கு முள் திரும்பும் கோணம் 12 மணிலேருந்து 3:45 வரும்போது என்ன கோணமா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சாதாரணமாக நீங்கள் வரைஞ்சி பாருங்களேன், சும்மா சாதாரண வரைஞ்சி பாருங்க. இதான் 12, சரிங்களா, இது வந்து 3. அப்போ 3:45 எப்படி இருக்கும்? 3:45 இது சின்ன முள்ளாக இருக்கும், இது நாங்க பெரிய முள்ளாக இருக்கும். ஆனால் இவன் சொல்லியிருக்கிறது 12லேருந்து கணக்கெடுக்க சொல்கிறான். அப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாருங்கள், எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ 3:45 3:45 இல்லைங்களா, அது டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இந்த சம்முக்கு மட்டும் 3:45 அப்படிங்கிறது 3:45 எடுத்துக்கலாமா? 3/4 3:45. ஸோ 3:45 எப்படி எழுதலாம்? 15/4. இது புரியுதா உங்களுக்கு? ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 3 4s are 12, 12 + 3 15/4. ஸோ 15/4 என்னது? இது அவர் ஹேண்டில் இருக்குது. அதை 30ஆல் நம்ம என்ன பண்ணுறோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 30ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஸோ 2 2s are 4, 15 2s are 30. அப்போ 225 / 2 போட்டு பாரு, என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் இஸ் 11.5. புரியுதா? 112 1/2 டிகிரி. 112 1/2 டிகிரி தான் சரியான விடை, அல்லது 112.5 டிகிரி. புரியுதுங்களா? என்ன செஞ்சுருக்கோம் பாருங்க. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா உடனே தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அவர் ஹேண்ட் இன்ட்டு 30 மைனஸ் மினிட் ஹேண்ட் இன்ட்டு 11/2 போட முடியாது. ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், கிளாக் ஸ்டார்ட் ஆகிறதே மதியானம் நூனில் தான். அங்கேருந்து ஆங்கிள் டேன் ஆகிற அவர் ஹேண்டை பற்றி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கான், தவிர மினிட் ஹேண்டு சேர்த்து கேட்கல. புரியுதுங்களா? அதனால் இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து 3:45 இப்போ கணக்கு ஒன்று போட்டோம் இல்லையா? ஸோ 3 இப்படி 3 வந்துடும். இது இங்கே தான் 3 இருக்குதுங்க. 3 வந்துடும், 45 இங்கே வந்துடும். அப்போ ஆங்கிள் பாருங்கள், இந்த டேன் ஆங்கிள்னா அதுங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 170 ஆங்கிள் டிகிரி வரும். அதான் உண்மை. ஆனால் இவன் என்ன கேட்குறான்னா அவர் ஹேண்டு மட்டும்தான் கேட்குறான். 12லேருந்து அவர் ஹேண்ட் இதை தான் கேட்குறான். இதுதான் வந்து 112 டிகிரி கிட்டத்தட்ட வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது எக்ஸாமில் கேட்ட ஒரு சம்மு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே தான் ப்ராப்பராகவே வந்திருக்குது. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் தி அவர் ஹேண்ட் 10:40. புரியுதுங்களா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் இது. 10:40 மணிக்கு இந்த பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஈஸியான கொஸ்டின். ஸோ தீட்டா ஈக்குவல் டு அவர் ஹேண்ட் இன்ட்டு 30 மைனஸ் மினிட் ஹேண்ட் இன்ட்டு 11/2 சால்வ் பண்ணோம்னா உடனே ஆன்சர் வந்துடும். அந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவர் ஹேண்ட் என்னது இங்கே 10 hours, 10 hours மறந்துடாதீங்க, மைனஸ்.
ஸோ மினிட் ஹேண்டுங்கிறது 40 தான், 40 minutes இன்ட்டு 11/2. ஸோ இந்த இடத்துல 300 வந்துடும், மைனஸ் இதை கேன்சல் பண்ணு 20. ஸோ 20னா 220. அப்போ ஆங்கிள் எவ்வளோ வருதுங்க? 80 degree இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோ சிம்பிள் சம். இது மாதிரி சம் தான் கேட்பாங்க. ஸோ ஆல் எக்ஸாம்ஸ்க்கு இப்படி கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மாறும் பொழுது முன்னாடி ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சம்மும் ஈஸி தான், செகண்ட் சம்மும் ஈஸி தான். நீங்கள் அதை பார்க்குறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய பர்செப்ஷன் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 3. At what between 10 a.m. and 11 a.m. will the angles between the minutes hand and hour hands be 3 degree? சரியா? 3 degree. So angle கொடுத்துட்டான் 3 டிகிரின்னு, டைமிங் சொல்லிட்டான். Assuming that hour hand is closer to 12 than the minute hand. அதெல்லாம் வந்து பயமுறுத்துறது தான். ஸோ காலை 10 மணி முதல் 11 மணி வரை எந்த நேரத்தில் நிமிடம் மற்றும் மணி நேரமுள்ளுக்கு இடையே உள்ள கோணம் 3 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸி தானே, சால்வ் பண்ணலாம்ல. ஆங்கிள் வந்து 3 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு அவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட் பற்றி சொல்லிட்டான், 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளனா 10 தான். ஸோ 10 × 30 மைனஸ், சரிங்களா? இந்த இடத்துல மினிட் ஹேண்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10ங்கிறது காமன், எல்லாத்துலேயும் 10 10 வந்துருக்கு பாருங்க ஆப்ஷனில், அது காமனாக வந்துருச்சு. மினிட் ஹேண்டு கண்டுபிடிக்கிறோம் இன்ட்டு 11/2. ஸோ இந்த பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துடும் 3, அங்கே போயிடும், அவ்வளோதாங்க. போட்டு பார்க்கலாமா? ஸோ மினிட் ஹேண்ட் 11/2, ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 300 minus 3 which is equal to 297. ஓகேங்களா? அப்போ மினிட் ஹேண்ட் எப்படி இருக்கும்? 297 into 2 divided by 11. ஓகேங்களா? divided by 11. ஸோ சால்வ் பண்ணி பாருங்க எவ்வளோ வரும். கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுங்க? இந்த 297 2 11s are 22, remainder 27 இல்லையா, இன்ட்டு 2 போட்டோம்னா 54 minutes வந்துடுது. புரியுதா? ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 10 மணி 54 நிமிடம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. At what time the hands of the clock shows a mirror image? ஸோ நிறைய பேர்த்துக்கு இது மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அதெல்லாம் தெரியாது. ஸோ சொல்லாமா? ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோ. இப்படி ஒரு கோடு வந்துச்சுன்னா இப்படி ஒரு கோடு வரும். 2 கோடு தான் இந்த வாட்டர் இமேஜுக்கும் மிரர் இமேஜுக்கும். இப்போது நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி விழும். இதுக்கு பேர் என்னது? மிரர் இமேஜ். புரியுதுங்களா? இதுதான் மிரர் இமேஜ். நான் இப்படி நின்னேன்னா, சரிங்களா, இந்த இடத்துல அப்படியே லெஃப்ட்டு ரைட், இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது லெஃப்ட்டு இது ரைட் அப்படின்னா இங்கே ரைட்டு இங்கே லெஃப்ட் ஆயிரும். அது என்னது? அதாங்க, இது வந்து வாட்டர் இமேஜ். மாற்றி சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது என்னது? இதுதான் வந்து வாட்டர் இமேஜ். மேலையும் கீழையும் வந்தால் வாட்டர் இமேஜ், இது வந்து மிரர் இமேஜ். புரியுதா? ஸோ இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்னால வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் ஒரு கொஷின் வரும். கண்ணாடி பிம்பம், சரிங்களா? அதே போல் வந்து நீர் பிம்பம் அப்படின்னு கொஷின் வரும். இப்போ 410. ஸோ நேரம் நம்ம வந்து கண்ணாடி பிம்பத்துக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக் வரைய தெரியும் ஃபாஸ்ட்டாக. கிளாக்னு சம் வந்தாலே உடனே வரைய தெரியும். ஸோ இதான் 3, இதான் 4. இப்போ கேட்டால் 410. அப்போது சிறிய முள் இங்கே இருக்குது இல்லையா,
1 2 இப்படி இருக்குதுமா. இதான 410. இதுக்கு பேர் தான் 410. இது என்ன அப்படியே மிரர் இமேஜ் போடுறோம். மிரர் இமேஜ் போட்டால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அதே மாதிரி கிளாக் போட்டு பாருங்க. கிளாக்ல பெருசா சேஞ்சஸ் வராது, அப்படியே இருக்கும். இந்த 3 இங்க வந்துடும், புரியுதா? 4 இங்க வந்துடும். அதான் மீனிங் மிரர் இமேஜ்ல. இது சின்ன முள்ளு, ஓகேவா? ஸோ இங்க இப்படி வந்துடுது. இப்போ அங்க இப்படியே ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்குது. இது 12, இது 1 2ன்னு இப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகுது, புரியுதுங்களா? ஆனா அப்படி நினைக்காதீங்க. இது 12, இது 1, இது 3 6, இது என்னங்க 7 8. அப்போ 850, சரியா? 850 750. 750 is the right answer. புரியுதா? ஸோ கொஸ்டின் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல மாறும்போது 750, ஏன்னா 8 சின்ன முள்ளு வந்து கிராஸ் பண்ணாது, 7 தான் கிராஸ் பண்ணி நிற்கும். அதனால 750 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். Question number 5. A watch gains 6 minutes in 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கடிகாரம் 6 நிமிடங்கள் அதிகமான நேரத்தை கடந்துகிட்டே இருக்கு. It was set right at 8 AM. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனா காலைல ஒரு 8 AM இந்த வாட்சை செட் பண்றேன். What time will it show at 6 PM on the same day? அதே நாள்ல 6 PM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 8 வந்துருதா, 9 10 11, ஸோ அதில் மார்னிங் எல்லாமே 12 வரைக்கும் மார்னிங் முடிஞ்சிருது, சரிங்களா? அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6, எத்தனை ஹவர்ஸ் இருக்குதுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹவர்ஸ் ஆயிருக்கு, ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு, சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம்னா 10 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 60 மினிட்ஸ். இப்போ என்ன மீனிங்? 1 hour கிராஸ் ஆயிருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். அப்போ 6 PM வரத்துக்கு பதிலாக அது என்ன வரும்? 7 PM வந்து நிற்கும். ஸோ ஆன்சர் இஸ் 7 PM இஸ் தி ரைட் ஆன்சர். ஒரு மாடல் சம் எக்ஸாமில் கேட்டது. இதுவே வந்து டைமிங் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ்லாம் சேர்த்து கூட கொஸ்டின் கேட்டால் தயாராகி கரெக்டாக ஆன்சர் கொடுக்க தெரியும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இன் ஹவு மெனி வேஸ் பாருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கவனிக்கணும். ஹவு மெனி வேஸ், இந்த கொஸ்டினை கவனிங்க. தமிழில் பாருங்க, எத்தனை வழிகள். பாருப்பா, ஹவு மெனி வேஸ் அப்படின்னு கேட்டாலே அது என்னது? பர்முடேஷன் அண்டு காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஆப்டிடியூட்ல. சில வரிசை மாற்றம், தேர்வு மாற்றம்னு சொல்லி இருக்குது. ஹவு மெனி வேஸ். ஸோ கிளாக்ல பர்முடேஷன் காம்பினேஷன் சேர்த்து கேட்பாங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். ஹவு மெனி வேஸ் கேன் அலெக்ஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பி சீட்டட் அரௌண்ட் எ சர்க்கிள் டேபிள் if clockwise and anti-clockwise directions are considered different? சரிங்களா? ஸோ பர்முடேஷன் காம்பினேஷன்ல ஒரு கிளாக் சம் இருக்குது. கிளாக் சம்னா இவங்க வந்து கிளாக்ல வந்து உட்கார்ற மாதிரி உட்காருவாங்க. கவனிச்சுக்கோ, நீங்க சொல்றது இங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4 பேர் உட்காராங்கன்னு வச்சுக்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1ங்கிறது இங்கே உட்காடுறாங்க, 2 இங்கே உட்காடுறாங்க, 3 இங்கே உட்காடுறாங்க, 4 இங்கே உட்காடுறாங்க. இன்னொரு சர்க்கிள் இருக்குது. 4லையும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிடறோம், புரியுதா? 4லையும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்கிறோம். அங்கே வந்து நம்பர் புட் பண்ணுறோம், 1 2 3 4ன்னு. இப்போ இது சர்க்கிள் 1, இது சர்க்கிள் 2. இந்த சர்க்கிள் 1ல பாருங்களேன், கிளாக் வாய்ஸ்லையும் ஆன்டி கிளாக் வாய்ஸ்லையும் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வச்சோம்னா, பிரித்து வச்சோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் செகண்ட் சர்க்கிளில் கிளாக் வாய்ஸும்
ஆன்டி கிளாக் வைஸும் சேமாகவே இருக்கும். இப்போ இங்கே தான் அந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த சர்க்கிளில் எத்தனை பேர்னா உட்காந்துக்குங்க, பட் சேமாக இருந்தால், அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணணும். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் n-1 ஃபேக்டோரியல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் கான்செப்டை நீ புரிஞ்சு வச்சுக்கோ. நம்ம வந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லையும் போய் சொல்லுவோம். இங்கே அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை பேருங்க, 5 நண்பர்கள் மற்றும் அலெக்ஸ், மொத்தம் 6 பேருங்க. ஒரு வட்ட மேசையில் என்ன பண்ணுறாங்க, கடிகார திசை மற்றும் கடிகார எதிர் திசைக்கு வேறுபட்டதாக காணப்படுறாங்களாமா. அப்போ என்ன மீனிங், 6 - 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2, செகண்ட் கான்செப்ட். சரிங்களா? ஸோ வேறுபட்டதாக காணப்படுறாங்க. வேறுபட்டதாக காணப்பட்டாங்கன்னா வருங்க, வேறுபட்டதாக வந்தால் டிவைடட் பை 2 வராது. 6 - 1 ஃபேக்டோரியல். அப்போ என்ன சொல்கிறாங்க, 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் என்ன, 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 5 4s are 20, 20 × 3 60, 60 × 2 120. So option A 120 is the right answer. Next கேள்வி பாருங்க, question number 7. How many ways, again how many ways, permutation combination, can 8 people be seated around a circular table if clockwise direction is not the same as anti-clockwise direction? ரெண்டு பேரும் என்னங்க, எப்படி இருக்காங்க, கடிகார திசைக்கும் கடிகார எதிர் திசைக்கும் எப்படி இருக்காங்க, வேறுபட்டு தான் காணப்படுறாங்களாமா. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பாக 8 - 1 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? 8 - 1 ஃபேக்டோரியல். ஸோ 8 - 1 ஃபேக்டோரியல் ஆன்சர்னா 7 ஃபேக்டோரியல். ஸோ 7 ஃபேக்டோரியல் தான் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், 7 × 6 × 5 × 4 × 3 × 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து இது ஈஸியாக வந்துடுங்க. நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணோம் 120. ஸோ 120லேருந்து அப்படியே 6 மல்டிப்ளை பண்ணலாம், அப்படியே 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொரு டைம் வந்து மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பேராகிராஃப் கொஸ்டின் மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலி காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ் தான் இப்போ ரெகுலராக கேட்டுக்கிட்டே வராங்க. அதனால் அது மாதிரி சம்ஸை வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவுமே காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், சிங்கிள் லைன் கொஸ்டின் தான் டஃப்பாகவே இருக்கும். இந்த சம் பாருங்க, there are 5 chairs arranged in a circular manner. அப்போ சர்க்குலர் மேனரில் 5 சேரை உட்கார வச்சுருக்கோம். எப்படி, ஸ்கொயர் ரூமில். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு ஸ்கொயர் ரூமில் தான் சர்க்கிள் டைப்பில் 5 சேர் இருக்காமா. ஸோ 1 2 3 4 5 சர்க்கிள் டைப்பில். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் 6 people are to meet in a room, but since only 5 chairs are available, one person will have stand at one corner. பார்த்தீங்க, ஒரு கார்னரில் ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, மீதி 5 பேர் இந்த சர்க்கிளில் உட்காந்துக்கிறாங்க. In how many ways, திரும்ப how many ways, permutation combination, this can be done. Also note that clockwise arrangement, anti-clockwise arrangement are different. புரியுதுங்களா? அதுவும் நம்ம கான்செப்ட் பண்ணி பண்ணணும். போடலாமா? எப்படி சால்வ் பண்ணுறது? ஈஸியான வழிகள் என்னென்னா, முதல் வழி தெரியும், உள்ளே போய் இந்த கிளாக்குள்ளே பார்க்கலாம். சர்க்கிளில் இருக்காங்களே கிளாக்கு, அங்கே எத்தனை பேர் இருக்காங்களாமா, மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் தனியாக இருக்கான், அவனை விட்டுருங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கறனால 5 - 1 ஃபேக்டோரியல் இதை முதல் வேலையை செஞ்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன,
அதுக்கப்புறம் என்னங்க 6 people டோட்டலாக இருக்காங்க. அவங்க ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன வேலை, ஒரே ஒருத்தன் ஒரு கார்னரில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. அந்த கார்னர் எந்த கார்னர்னு சொல்லி தெளிவாக சொல்லப்படலை. ஆனால் கொஸ்டின் வந்து ஹவு மெனி வேஸ்ன்னு சொல்லியிருக்கனால மொத்தம் எத்தனை கார்னர் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது. இந்த 4 கார்னரில் அவன் எங்கே வேணால் உட்காரலாம். அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 4 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணுறது ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. ஸோ வர 6 4 24, 4 2 8, 8 3 24, 4 4 16. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும், 386 இருக்கணும், 576 தான் இருக்கும். புரியுதா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாரு, 386 வராது, 576 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டால மல்டிப்ளை பண்ணியிருப்பா. திரும்ப ஒரு முறை தேவைப்பட்ட நம்ம சொல்லலாம். சரியா? தப்பில்லை. யூனிட் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை எடுத்துக்கணும். சப்போஸ் அது ஒரே ஒரு ஆப்ஷனாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாரு, 4ஐயும் 6ஐயும் பெருக்கு 24, யூனிட் டிஜிட் வந்து 4, 4ஐயும் 2ஐயும் பெருக்கு 8, 8ஐயும் 3ஐயும் பெருக்கு 24, 4ஐயும் 4ஐயும் பெருக்கு 6. அப்போ யூனிட் டிஜிட் 6ல் தான் வரும், மீதி சம் ஆன்சர் வராது. அப்போ எய்தர் ஆன்சர் பி ஆர் இ தான் வரும். ஸோ அடுத்த லெவலில் நீ மல்டிப்ளை பண்ணினா 576 வந்துடும். இது ஏன் சேரும் தெரியுமா? சில நேரத்தில் ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு 6 வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இமிடியேட்டாக ஆன்சர் கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து சால்வ் பண்ண தேவையில்லை. வித்தின் 30 செகண்ட் 40 செகண்டில் ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு கேள்வி, ஏசிஆர் ரன்னிங். அப்போ இங்கே வந்து ரன்னிங், ஏசிஆர் ரன்னிங். ஒருத்தன் வந்து 20 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடு, ஒருத்தன் 24 மீட்டர்/செகண்ட் இன் சர்க்குலர் ட்ராக்ஸ். பாருங்க, ஆக்சுவலாக கிளாக்ல வந்து சர்க்குலர் ட்ராக்ஸும் சேர்த்து தான் கேட்பாங்க. ஏ இஸ் ரன்னிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன், சி இஸ் ரன்னிங் ஆன்டி கிளாக் வைஸ். என்ன மீனிங்கு, ஒருத்தர் ஆப்போசிட்ல ஓடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸ் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட் போனாங்கன்னா, ஸோ சேம் டைரக்ஷன் இருந்தால் ஏ மைனஸ் பி, ஆப்போசிட் இருந்தால் ஏ பிளஸ் பி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் தே மீட் அட் ஏ சர்க்குலர் ட்ராக். ஓகேங்களா? ஸோ சர்க்குலர் ட்ராக்ஸ் பற்றி நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ விட்டுருக்கோம், போய் நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ அதிக பேர் அது பார்த்துருக்காங்க. நீங்களும் ஒரு முறை அதோடைய கிளியரன்ஸ் போய் அந்த வீடியோவில் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு விட்ட வீடியோ யூடியூப்பில் போய் பார்த்துக்குங்க. இது ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த 20 இங்கே போட்டுக்குங்க, ஒரு ரேஷியோ போட்டுக்குங்க, 24 போட்டுக்குங்க. 20 மீட்டர்/செகண்ட் ஒரு ஸ்பீடு, 24 ஸ்பீடு. ஸோ ரெண்டையும் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 5:6 வந்துருச்சா? 5:6. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆட் பண்ணுறான், ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஓடுறாங்க அப்படின்னா 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிடு. ஆன்சர் என்ன வருது? அவ்வளோதான் ஆன்சர். இதுக்காக நீங்கள் வந்து சர்க்குலர் ட்ராக் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை, ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ண தேவையில்லை, ரொம்ப குயிக்காக ஆன்சர் வந்துடும். இது மாதிரி சம்ஸ்லாம் ஓடி போய் வித்தின் 30 வினாடியில் நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டு வந்துடலாம். எக்ஸாமில் கேட்ட சம்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A and B are running opposite direction அவருடைய சர்க்குலர் ட்ராக். இதுவும் சர்க்குலர் ட்ராக். பட் லென்த் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 மீட்டர். அப்போ எல் தெரியும், நமக்கு எல் தெரியும். ஸ்பீடு A and B வந்து 3:2. ஸோ A வந்து 3 மடங்காமா, B வந்து 2 மடங்கு. ஃபைண்ட் தி மினிமம் டிஸ்டன்ஸ் between their first and 13th meet. First and 13th meet. ஸோ ஃபஸ்ட்டு அண்டு 13th மீட்லாம் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் வந்து சும்மா டேரெக்டாக சம் வந்து போடலாம். எப்படி போடலாம் பாருங்கள். ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஃபார்முலா என்ன? L/A + B.
இது ஏங்க L divided by A plus B நான் போட்டோம். First and 13th meet. சரிங்களா? First and 13th. ஸோ முதல் தடவையும் 13வது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் ஃபர்ஸ்ட் அண்ட் 13th மீட்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபார்முலானா L divided by A plus B. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 120 divided by 3 plus 2. ஸோ ஆட் பண்ணி டிவைட் பண்ண எவ்வளோ வருங்க? 24 minutes. So answer B, 24 minutes is the right answer.